லண்டன் சோஹோ, அந்த சிவப்பு விளக்குகளின் இரகசிய வரலாறு. வசீகரமும் மர்மமும் நிறைந்த சோஹோ. லண்டனின் மையப்பகுதியில் பகலில் ஒரு நளினமான சுற்றுலா தலமாகவும் இரவில் ஒரு கட்டுக்கடங்காத காதலனாகவும் மாறும் இடம் எது தெரியுமா? அதுதான் சோஹோ. இன்று இங்கே நீங்கள் காணும் விலையுயர்ந்த உணவகங்களுக்கும் காஃபி ஷாப்புகளுக்கும் பின்னால் ஒரு கிளர்ச்சியூட்டும் வரலாறு ஒளிந்திருக்கிறது. ஒரு காலத்தில் லண்டனின் பாலியல் தலைநகரம் என்று வர்ணிக்கப்பட்ட சோஹோ எப்படி இருந்தது? இன்று எப்படி மாறியிருக்கிறது? வாருங்கள், அந்த சந்துகளுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை தேடி போவோம். ஜன்னலோரத்து சிவப்பு விளக்குகள். 1950கள் மற்றும் 60களில் சோஹோவின் வீதிகளில் நீங்கள் நடந்தால் ஒரு விசித்திரமான காட்சியை காணலாம். ஒவ்வொரு வீட்டின் கதவுகளுக்கும் மேலேயும் ஒரு சிறிய சிவப்பு விளக்கு எரியும். அதன் அர்த்தம், அங்கே ஒரு பெண் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்பதுதான். அப்போதெல்லாம் தெருக்களில் பாலியல் தொழிலாளர்கள் வெளிப்படையாக நிற்க முடியாது என்பதால் இந்த ஜன்னல் கலாச்சாரம் உருவானது. பிரெஞ்சு, இத்தாலியன் மற்றும் உள்ளூர் பெண்கள் என பல கலாச்சாரங்கள் சங்கமித்த இடம் இது. வாக்கர் கோர்ட் போன்ற குறுகிய சந்துகளில் அந்த நியான் விளக்குகள் மினுமினுக்கும் அழகு ஒரு தனி உலகத்தையே அங்கு உருவாக்கியிருந்தது. படிக்கட்டுகளின் ரகசியம். அந்த கதவுக்கு மேலே மாடல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்று ஒரு சிறிய பலகை மின்னும். அந்த பழைய மரப்படிக்கட்டுகளில் ஏறும்போதெல்லாம் இங்கே மிஞ்சியது விலையுயர்ந்த வாசனை திரவியங்களும் சிகரெட் புகையும் மட்டும்தான். கிளிப் கிளப்புகள் மற்றும் மேடம் சைப்ரஸ், த கோல்டன் எரா. சோஹோவின் வரலாறு செக்ஸ் ஷாப்புகள் மற்றும் கிளிப் கிளப்புகள் இல்லாமல் முழுமையடையாது. 1970களில் இங்கிருந்த ஸ்ட்ரிப் கிளப்புகள் உலக புகழ் பெற்றவை. குறிப்பாக ரேமண்ட் ரிவ்யூ பார் போன்ற இடங்கள் அந்த பகுதியை ஒரு பொழுதுபோக்கு மையமாக மாற்றின. ஆனால் இது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, நிழலுலக தாதாக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான பூனை எலி ஆட்டமும் இங்கேதான் அரங்கேறியது. அதிகாரிகளின் சோதனைகள், ரகசிய அறைகள் என ஒவ்வொரு இரவும் இங்கே ஒரு த்ரில்லர் சினிமா போலத்தான் இருக்கும். மாறிய முகம். இன்று சோஹோ எப்படி இருக்கிறது? அந்த பழைய சிவப்பு விளக்குகள் பெரும்பாலும் அணைந்துவிட்டன. லண்டன் பெருமகரத்தின் வளர்ச்சி இந்த பகுதியை ஒரு வணிக மையமாக மாற்றிவிட்டது. பழைய சிறிய அறைகள் இன்று டிஜிட்டல் ஏஜென்சிகளாகவும் டிசைனர் கடைகளாகவும் மாறிவிட்டன. ஆனாலும் இன்றும் சோஹோவின் சில மூலைகளில் அந்த பழைய வாசனை வீசத்தான் செய்கிறது. இன்றும் ஒரு சில வீடுகளில் அந்த சிவப்பு விளக்குகள் எரிகின்றன. ஆனால் அவை இப்போது மிகவும் ரகசியமாகவும் கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. இப்போது சோஹோ என்பது பாலியல் தொழிலின் மையமாக இல்லாமல் ஒரு LGBTQ கலாச்சாரத்தின் அடையாளமாக மாறியிருக்கிறது. மாறாத வசீகரம். காலங்கள் மாறினாலும் சோஹோ அதன் வசீகரத்தை இழக்கவில்லை. ஒரு காலத்தில் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களின் புகலிடமாக இருந்த இடம் இன்று லண்டனின் காஸ்ட்லியான இடமாக மாறியிருப்பது ஒரு பெரிய முரண். நீங்கள் அடுத்த முறை சோஹோ வீதிகளில் நடக்கும்போது அங்குள்ள பழைய கட்டிடங்களின் சுவர்களை உற்று பாருங்கள். அவை இன்றும் அந்த பழைய ரகசியங்களை உங்களுக்கு கிசுகிசுக்கும். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம்.